ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ பாட்டியை எக்ஸசைஸ் பண்ண வெளியே கூட்டு வந்திருக்கான். பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. அவன் பாட்டு கவுண்ட் டவுனை போட்டு பண்ண சொல்லிட்டே இருக்கானா. இங்கே ஹீரோயின் வந்ததும் பாட்டை போட்டு விட்டு ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ண அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ணுங்கன்னு ஹீரோ மார்க்கெட்டுக்கு வந்தா ஹீரோயின் லைனாக ஃபோட்டோஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கான். பாட்டி நடக்கிறாங்க, ஓடுறாங்க, வாஷ்ரூம் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, விளாட்றாங்கன்னு சொல்லி எப்பா சாமி எனக்கு ஃபோட்டோவே வேணான்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கடைசியில் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கேயே வந்துட்டான். இது 3 வாங்கினேன்னா 1 ஃப்ரீயாக கிடைக்குன்னு வேற சொல்ல, நான் முட்டை வாங்க வந்தேன், முட்டை வாங்க போறேன்ட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் இப்படி நடந்துக்கிட்டது பார்த்ததும் ஃபேங்கியா கிட்ட வந்து, ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோ, அவன் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டானோன்னு யோசிக்க, சச்ச நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா எவனுக்கும் உன்னை பிடிக்காது, முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கடைக்கு அனுப்பி வச்சுட்டா. அங்கே அவள் வந்து இன்னர் வேர்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காளாம். ஸோ அப்படி பில் போட வரும்போது நம்ம மேயோட மேனேஜர் இருக்கான்ல, அவன் அங்கிருந்து வாங்கிட்டு நம்ம மேயை கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போதே இவளுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஹீரோவை கூப்பிட்டு அவன் இது மாதிரி வாங்கிட்டு கையில் கேமராவோட மேயை கூப்பிட்டு போகிறான். கண்டிப்பாக இது வேற மாதிரி தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வராங்க. இங்கே மேக்கு ஃபோட்டோ ஷூட் தான் நடக்க போகுது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் வேணான்னு தான் சொல்கிறான். ஆனால் இவன் உடனே உட்காந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படிதாம்மா இருக்கும், ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணாதான் முன்னேற முடியும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு உன்னோட காசை எல்லாம் வேற போட்டுட்ட, இதுலேருந்து திருப்பியெல்லாம் எடுக்க முடியாது, உன்னை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல, உன்னோட முடிவு தான் நல்லா பேச. மேயே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி ஹீரோ கிட்ட இந்த ஊர்லேயே இருந்தால் எந்த ஃப்யூச்சரும் கிடையாது, வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கேன். ஹீரோ அவளுக்கு தான் கூப்பிட்டுட்டே இருக்கா, எடுக்க மாட்டேங்கிறா. உள்ள எந்த ரூமில் இருக்கான்னு வேற தெரியலையே. இங்கே இந்த புள்ள ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தேடிட்டு இருந்த ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அவன் ஒரு பிஸ்னஸ் கார்டு கொடுத்தான்ல. ஸோ அவனுக்கு கால் பண்ணி ஃபுட் டெலிவரி வந்திருக்கேன்னு சொல்லி அவனை கொஞ்சம் கடுப்பேற்றும் போது கத்துவான்ல, அந்த சவுண்டை வச்சு கரெக்டாக அவனை வந்து பிடிச்சிட்டான். டக்குன்னு நம்ம ஹீரோயினும் போய் அவளை சேவ் பண்ணிட்டா. அன்னைக்கு ஹீரோ கிட்டவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தப்போ அவன், நான் உனக்காக ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாதுன்னு சொன்னப்போ, உனக்கு என்ன ஆல்ரெடி பணக்கார வீட்டில் வளர்ந்து வந்திருக்கேன், நான் அப்படி கிடையாதே, ஸோ கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு போய் என்னோட வாழ்க்கையை நான் பெருசாக வாழ தான் போகிறேன்னு சொல்லியிருப்பான். பட் அதுக்கான விளைவு தான் இங்கே வந்து முடிஞ்சிருக்காச்சே. இவளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கே அவளை கூட்டிகிட்டு வந்துட்டா. நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இன்னைக்கு நைட் இங்கேயே தூங்கிக்கோ, அந்த மேனேஜர் இருக்கான்ல அவனையும் ஃபோட்டோகிராஃபரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் நீ அவனுக்கு கொடுத்த காசு அந்த ஃபோட்டோ அது எல்லாமே சேஃபாக தான் இருக்குது, ஜின்யூவே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான் அப்படின்னு இவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ உள்ளே வரானா. வேணா நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சைகை பண்ணவும் அவன் அப்படியே வெளியவே நின்றுக்கிட்டான். இந்த விஷயத்த நான் ஜின்யூ கிட்ட கூட சொன்னது கிடையாது. வீட்டில் இருக்கவங்க வெளியூரில் போய் நம்ம பொண்ணு நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி வேலை செய்கிற எல்லா பொண்ணுங்களுமே இந்த நிலைமையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானுமே ஜியாங்பேயில் இருக்கும்போது இதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எப்படியாவது வாங்கினுங்கிறதுக்காக நைட்டும் பகலும் அவ்வளோ ஓவர் டைம் பார்ப்பேன். கூடவே லேட் நைட் ட்ரிங்க் பார்ட்டிக்கும் போவேன். அதில் எத்தனையோ டைம் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோட இலக்குக்கு பக்கத்தில் வந்துட்டேன், இதை நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் லூசி வந்தா. என் பாஸோடு சேர்ந்துக்கிட்டு நான் இத்தனை வருஷம் பண்ண என்னோட ப்ராஜெக்டையும் பிடுங்கிக்கிட்டா. ஸோ வேறு வழி இல்லை, அதான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேங்க. அது எப்படி நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னு இவ கேட்கவும், அப்படியெல்லாம் விட்டு வரல, 2 அடி போட்டு தான் வந்தேங்கிறா. வாவ், நீங்கள் ரொம்ப கூழுங்கும் போது என் அழுகை யாருக்கும் தெரியாது, ஏன்னா அத்தனை அழுகையோடு தான் நான் இந்த ஊருக்கு திரும்பி வந்தேன். என்னோட கனவு, அதுக்காக நான் இத்தனை வருஷம் போட்ட உழைப்பு எல்லாமே ஒரு நொடியில் வேஸ்ட் ஆயிடுச்சுல. திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டேன். பட் இப்போ என்ன பாரு, உங்கள் அண்ணனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நம்ம கனவு காண்றது தப்பு கிடையாது. இது மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சுக்கணும். ஸோ இதுவும் நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு நினச்சிக்கவே, இது ஒரு பாடம். இந்த உலகத்தை பற்றி நீ நல்லாவே புரிஞ்சுப்பலன்னு சொல்ல, ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிதான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேலும் இந்த ஊரை விட்டு என்னால் போக முடியாதுல்ல, ஏமாந்து போய் நிற்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஆர்டினரி பொண்ணுக்கு கனவு காண்றதே தப்பு தானேன்னு ஃபீல் பண்ண. இதெல்லாத்தையும் கேட்ட ஹீரோ ஜியாங்பேல இருக்க அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா பக்கத்தில் ஹீரோயினோட பாஸும் தான் இருக்கான். எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹீரோவும் அந்த ஊரில் தான் வளர்ந்துருக்கான். இப்போ ஹீரோ கால் பண்ணதை பார்த்துட்டு, டேய் எப்படா இங்கே வரப்போற, எங்கே தான் இருக்குன்னு கேட்கவும், நான் நியாங்ஸேல இருக்கேன், ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அங்கே ஒரு மியூசிக் ஸ்கூலில் என்னோட கசினை சேர்க்கணும்னு சொல்ல,
அதை விட நான் பார்த்துக்கிறேன், நீ எப்போ திரும்பி வருவேன்னு கேட்குறான். நான்லாம் திரும்பியே வரமாட்டேன்னு சொல்ல, ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஊரில் பிடிச்சிட்டியானு கேட்கவும் ஆமாங்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டியா, யார் அதுன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு காலை கட் பண்ணிட்டான். இவனுக்கு இப்போ ஆள் கிடச்சின்னு அவன் உளறிட்டு வர, இந்த காய் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு தான் நின்றுட்டு இருந்திருக்கான். உடனே ஏசி ஓவரா ஓடுதலன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து அவள் இப்போ ஓகேவா தான் இருக்கான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறான். இந்த தேங்க்யூவை நீ வேற வழியில தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ கோட் வேர்ட் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அவனும் சுற்றி வளைச்சு பேசுகிறானே தவிர பாயிண்ட்டுக்கே வரமாட்டேங்கிறான். அட போடா, நீ ஒரு டியூப் லைட்டுன்னு சொல்லவும் டக்குன்னு அப்படியே கிட்ட வந்து, நான் ஆஃப்டர்நூனே நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் நோட் பண்ணிட்டேன். பட் இதுக்கெல்லாம் நீ இவ்வளோ அவசரப்படக்கூடாது. உன் தேவை முடிஞ்சதோ என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குங்கிறான். அப்போது நீயே தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்ட போலேங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஓடுறா. அவளுக்கு பீரியட்ஸு இப்படி வந்து கெடுத்துருச்சேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல விட, அவசரப்படாதங்கவும், நீ இப்படியே சொல்லிட்டு இருக்காத, இதுக்கு எனக்கு காம்பன்சேட் வேணும்னு கேட்குறா. சரி, நான் அப்படியே அவளை கிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் மே பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஹீரோயினோட பாட்டிமா வந்து, அங்கே என்ன மொழியிற, எழுந்துவான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு, அவங்க இவளுக்காக இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துட்டு, பத்தலன்னா சொல்லு, என்னோட மொத்த நல்லாத்தையும் வித்துடுறேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் அண்ணன் ஜியாங்பேல உனக்காக ஜியாங்பேல மியூசிக் ஸ்கூலில் கேட்டு வச்சிருக்கான், நீ ஓகேன்னு சொன்னால் போதும் போட்டுடலாங்க. ஹீரோ, உனக்கு என் கிட்டார் பிடிக்கும்ல, பத்திரமா கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு வரணுங்கிறான். இவளுக்கு இங்கே அழுக வந்துருச்சு. சாரி, எல்லாம் என்னோட தப்பு தாங்க, இப்படி அழுதா வாய்ஸ் போயிடுமா, சிங்கர் ஆக வேண்டாமான்னு ஹீரோ கேட்டதும், கண்டிப்பாக என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கோல்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணுவேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அச்சீவ் பண்ணுறேன், இன்னைக்கு நைட் உன்னோட சோலோ சாங் நீ பாடுற என்னோட பார்லன்னு செங்கு சொல்லிட்டான். ஸோ அவளை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கலர் கலர் லைட்டை வச்சுக்கிட்டு போகிற வர எல்லாரையும் அவளை என்கரேஜ் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. நிறைய பேர் வராங்க. அப்போ செங்கு குடிச்சிக்கிட்டே ஃபேங்காவை பார்க்க, என்ன லுக்கு, இன்னைக்கு நைட் நான் ஒரு ட்ராப் கூட குடிக்க மாட்டேங்க, நான் இதை சொல்லலை, உன் மகனை காணமேன்னு கேட்டேங்கிறான். டே, இது பார், எப்படி என் மகன் வருவான்னு கேட்கவும், அடிடே, அப்போ நான் இதை ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருக்கணுங்க, ஆமாம்மா இப்போவே வெயின்ட்டு இருக்கா. பரவாயில்ல, நிறைய பேர் கூட்டம் வந்திருக்கு. ஹீரோயினோட கடைசி அத்தை கூட வந்திருக்காங்க. இப்போ மே வந்ததும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் கத்துறாங்க. இவங்களும் உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்காங்க. இப்போ மே வந்து இவங்களுக்காக ஒரு காதல் பாட்டு பாடுறேன்னு சொல்லி கட்ட குரல்ல கத்து கத்து கத்துறா. ரேப் சாங்கை விட ரொம்ப மோசமாக இருக்கு. இவங்களாலே சகிச்சு கேட்க முடியல. இருந்தாலும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேங்கியா என்கரேஜ் பண்ணுன்னு செங்கு கையை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கேன். இவனுக்கு அந்த சவுண்டெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி இவளை மட்டுமே ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷமா இருக்கு இவனுக்கு. மியூசிக் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சது என்னோட தப்பு தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். பாவம் எல்லாரும் கேட்க முடியாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கு பையனும் சாரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இருக்கேன். பாட்டி வந்து மியூசிக் ஸ்கூல்லையே சேரன்னு சொன்னேன், திரும்ப அதை பற்றி பேசி முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபேங்கியாவோ பரவாயில்ல நீ நல்லதா பண்ணன்ட்டு ஓடிட்டேன். ஹீரோயினோட மூணாவதத்தை வந்து செம்ம ராக் பாடினப்போ யோன்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நல்லதா பண்ணமான்னு செங்கு சொல்ல, சாரி கேட்டா உள்ள ஓடியே போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட பாட்டியும் சரி மேயும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கல்லங்க. உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்கிறான். நீயும் ஹாப்பியாக இருந்தல்லன்னு கேட்க, பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லவும், நானும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே இவ கார்டனில் நின்றுட்டுருக்க. ஹீரோயின் எட்டி பார்த்து அவன் மேலே பூ அடிச்சிட்டு இருக்கா. கிட்ட வரும்போது மாட்டிக்கிட்டா. சரி ஃப்ரீயாக தானே இருக்க, என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லி, அதுவும் கேண்டிட் போஸ்டில் வேணுமாமா. அவனும் 4-5 ஃபோட்டோவை எடுத்து காட்ட, ஒன்றுமே நல்லா இல்லை, பாரு என் தலை பெருசாக இருக்கு, உடம்பு இத்தணும் இருக்கு, இப்படியாடா என்னை எடுப்பேன்னு கேட்க, எனக்கு நீ நல்லா தான் தெரியுறங்கிறான். ஃபோட்டோனா இப்படி எடுக்கணும்னு சொல்லி ஃபேங்க எடுத்ததை காட்டுறா. ஒரு பாய் ஃப்ரெண்டோட முக்கியமான ஸ்கில்லே இதுதான், நீ எப்படி எடுக்கணுங்கிறத நல்லபடியாக கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டாக்டர் கூக்கு நிறைய ஸ்கில் இருக்கு போலேன்னு கேட்குறான். பாவண்டா அந்த மனுஷன். நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் நீ வேற உன் பொறாமையை டார்கெட்டாக அவரையே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு புரியலன்னு கேட்குறான். அன்னைக்கு நம்ம ஹீரோ பாடும்போது பாதியில் எழுந்து வந்துட்டால, அப்போ அவர் பின்னாடியே வந்து, உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் ஒருத்தரோட ஃபீலிங்ஸுங்கிறது மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க, டாக்டர் கு என்னை விரும்பினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, பட் என்னோட மனசை ஆல்ரெடி நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்போ அன்னைக்கே எனக்காக நீ அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டலன்னு கேட்க, அச்சச்சோ இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறியே, பச்சையா தெரியுதுடாங்கிறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவன் சமாளிக்க, சரி என்னோட இந்த கார்டனையே நான் வேற மாதிரி மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். தோ இதுலலாம் ஐடியாஸ் இருக்கு,
இது மாதிரி நீ தான் மாற்றி தரணும், உன்னை விட்டா வேற யாரால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. ஓகே பண்ணுறேன், பட் எனக்கு இதுக்கு ஏதாவது காம்பன்சேட் வேணுமேன்னு கேட்க அவள் பாட்டுக்கு கிசை கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா என்ன வேலை பட்ட பகலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மே ஃபேங்யா சேங்க எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளோட குட் நியூஸை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல, அதான் நான் கூப்பிட்டேன்னு ஹீரோயின் தான் கூப்பிட்டுருக்கா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.